புதுக்கோட்டையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளியை கைது செய்த காவலர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அன்னச்சத்திரம் JN நகரில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கார்த்திகா என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 75 சவரன் நகைகள் திருடப்பட்டது குறித்து புதுக்கோட்டை நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த குற்ற சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் என்பவரை கைது செய்த போலீசார் வெற்றிவேலிடமிருந்து கார்த்திகா வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட 57.5 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா, இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளியை பிடிக்க 3 தனிப்படை அமைக்கப்பட்டது என்று தெரிவித்தவர், CCTV காட்சிகள் மற்றும் ரகசிய தகவலின் அடிப்படையில் குற்றவாளியை கைது செய்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து இந்த வழக்கில் ஈடுபட்டு குற்றவாளியை கைது செய்த காவலர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டார். அதன் அடிப்படையிலே நம்ம இன்னைக்கு நம்ம அவர் அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம ரிகவரி பண்ணியிருக்கோம். இந்த பாராட் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கிரைம் டீம், காவல் ஆய்வாளர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மயிலாடுதுறையில் தான் காதலித்த பெண் வேறு ஒரு நபருடன் தொடர்பில் இருந்ததால் விரக்தி அடைந்த வெளிநாட்டில் இருந்த காதலன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞாயிறு கிராமத்தைச் சேர்ந்தவர் சரத்குமார். இவர் கடந்த சில ஆண்டுகளாக குவைத் நாட்டில் தங்கி வேலை பார்த்து வந்த நிலையில் திருப்பன்கூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கீதா என்பவரை கடந்த 10 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். இதனிடையே சங்கீதாவிற்கு சரத்குமார் 2 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சங்கீதாவின் இருசக்கர வாகனம் தொலைந்தது குறித்து புகார் அளிப்பதற்காக வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்திற்கு சென்ற சங்கீதாவிற்கு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த சூரியமூர்த்தி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாற சங்கீதாவும் சூரியமூர்த்தியும் இணைந்து வெளிநாட்டில் உள்ள சரத்குமாருக்கு வீடியோ கால் செய்து இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்த நிலையில் உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி சரத்குமாரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சரத்குமார் தனது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு தன்னை சங்கீதா ஏமாற்றி விட்டதாகவும் தான் உயிர் வாழ விரும்பவில்லை எனவும் தெரிவித்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து சரத்குமாரின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு அளித்தனர். மேலும் உயிரிழந்த சரத்குமாரின் உடலை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அவன் யாரையோ SI லவ் பண்றாளாமா, வைத்தீஸ்வரன் SI லவ் பண்றேன்னு சொல்றாமா. என்னால இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலமா, நான் சாவ போறேமா. சேர்த்துட்டா எங்க அப்பாவி சண்டை போட்டுக்காம இருக்க சொல்லுங்கம்மா. அவன் என்னவே ஆளாடு சொல்லிட்டாமா, 10 லவ் பண்ணவே இல்லைங்கிறாமா. நேற்று இரவு ஒரு மணி அளவில் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மணவாளன் வீட்டுக்கும் சங்கீதா வீட்டுக்கும் அங்கே தகவல் வந்து தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணுது. தற்கொலை மிரட்டி தூண்டிய சூரியமூர்த்தி SIயும் அந்த சங்கீதா அம்மாவும் நேற்று ஏட்டிக்குடி பேசியிருந்துருக்காங்க. இதுமாரி என் பொண்ணை வந்து நீ இதோட விட்டு, ஏன்னா உன்னோட நல்ல பையன் கிடைச்சிட்டான்ங்கிற மாதிரி அந்த அம்மாவும் ஏட்டிக்குடி பேசியிருந்தாங்க. இந்த சூழ்நிலை தற்கொலை பண்ணிட்டான். ரொம்ப அந்த சரியான அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல 2 குடும்பம். சென்னையில் மதுபோதையில் தகாத வார்த்தை பேசியவர்களை தட்டி கேட்ட நபர் மீது தாக்குதல் நடத்திய 3 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை வேளச்சேரி AGS காலனியை சேர்ந்தவர் சண்முகம். கட்டுமான தொழில் செய்து வரும் இவர் ஆதம்பாக்கம் காந்திநகர் ஏரிக்கரை தெருவில் உள்ள உறவினர் ஒருவரின் இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்றார். அங்கு மதுபோதையில் இருந்த 3 பேர் தகாத வார்த்தைகளை சப்தமாக பேசிக் கொண்டிருந்துள்ளனர். இதனை தட்டி கேட்ட சண்முகம் மீது மதுபோதையில் இருந்த 3 பேரும் கற்கள், பாட்டில் ஆகியவற்றை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் காரணமாக அதிக ரத்தம் வெளியேறி மயங்கி விழுந்த சண்முகத்தை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆதம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சண்முகத்திற்கு 35க்கும் மேற்பட்ட தையல் போடப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்த புகாரின் பேரில் ஆதம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சண்முகம் மீது தாக்குதல் நடத்திய டானியல், பரத், அரவிந்த் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு தங்க நகை மற்றும் பணம் உள்ளிட்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடப்பட்டது குறித்து பொன்னமராவதி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி நேரு நகரைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் ராமாயணம் மடம் பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் பழுது நீக்கும் கடை வைத்துள்ளார். இந்நிலையில் உறவினர் ஒருவரின் துக்க நிகழ்விற்காக குடும்பத்தாருடன் சென்ற சீனிவாசன்
வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டும் மின்விளக்குகள் எரிந்த வண்ணமும் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனையடுத்து வீட்டில் இருந்த 8 சவரன் தங்க நகை, 20,000 ரூபாய் பணம், லேப்டாப் மற்றும் பேட்டரியில் இயங்கக்கூடிய துளையிடும் இயந்திரம் உள்ளிட்ட சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பொருட்கள் திருடப்பட்டிருப்பது குறித்து சீனிவாசன் காவல்துறையில் புகார் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னமராவதி காவல் நிலைய போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் பட்டாக்கத்தியுடன் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகா ஆலம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் தீபக். இவர் கடந்த 27ஆம் தேதி இரவு ஆலம்பாடி மாரியம்மன் கோயில் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது மக்கள் மத்தியில் பட்டாக்கத்தியை காட்டி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் இதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்திலும் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ராமநத்தம் போலீசார் தீபக்கை கைது செய்து நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கடலூரில் மர்ம பொருள் வெடித்ததில் 5 சிறுவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த காடம்புலியூர் சமத்துவபுரத்தை சேர்ந்த கோவிந்தராஜ், வெங்கடேஷ், முகேஷ், ராஜவேல், ராஜேஷ் ஆகிய 5 சிறுவர்களும் ராஜகணபதி நகர் சமத்துவபுரம் குடியிருப்பு பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அருகில் இருந்த குடியிருப்பு பகுதியின் முதல் தளத்தில் வாளியில் இருந்த மர்ம பொருளை சிறுவன் கோவிந்தராஜ் எடுத்து கீழே வீசிய போது அந்த மர்ம பொருள் சத்தத்துடன் வெடித்துள்ளது. அதில் கோவிந்தராஜ் என்ற சிறுவனுக்கு காது பாதிக்கப்பட்ட நிலையில் வெங்கடேஷ், முகேஷ், ராஜவேல், ராஜேஷ் ஆகிய 4 சிறுவர்களுக்கும் கை, கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் படுகாயம் ஏற்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவம் குறித்து காடம்புலியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து நடந்த இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்பு கடல் 80 அடி உள்வாங்கி காணப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்புள்ள கடல் உள்வாங்கியும் சீற்றத்துடன் காணப்படுவதால் அப்பகுதி மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் உள்வாங்கியும் காணப்படும். இந்த நிலையில் நேற்று இரவு நேரத்தில் திடீரென்று திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்புள்ள கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. இது செல்வதீர்த்தம் பகுதியிலிருந்து ஐயாக்கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு 80 அடி தொலைவில் கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பாதுகாப்பு கருதி பாதுகாப்பு பணியில் கோவில் பணியாளர்கள் மற்றும் போலீசார் ஈடுபட்டனர். முசிறி தொட்டியம் அருகே குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி தாயிடம் நகைகளை பறித்து சென்ற திருடனை போலீசார் கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே வீட்டில் தனியாக இருந்த சபிதா என்ற பெண்ணிடம் மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் நுழைந்து குழந்தை ரஹிதாவின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி சபிதாவிடம் அணிந்திருந்த நகைகளை கலற்றி தருமாறு மிரட்டியதை அடுத்து சபிதாவும் தன்னுடைய நகைகளை கொடுத்துள்ளார். இது குறித்து சபிதா தொட்டியம் காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் போலீசார் கொக்குவெட்டியான் பகுதியில் மேற்கொண்ட வாகன சோதனையில் சந்தேகத்திடமாக வந்த நபரை போலீசார் விசாரித்ததில் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் தொட்டியம் தாலுகா நாச்சியாபுதூரை சேர்ந்த அருண்குமார் என்பதும் சபிதாவிடம் நகைகளை பறித்தவர் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்ததுடன் அவரிடமிருந்து சபிதாவிடம் பறித்து சென்ற நகை, மிரட்டுவதற்கு பயன்படுத்திய கத்தி, தப்பிச் செல்ல பயன்படுத்திய பைக் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் கிருஷ்ணசாமி முதலியார் மேல்நிலைப் பள்ளியில் 1990ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் மீண்டும் பள்ளி சீருடை மற்றும் பள்ளி பேட்சுடன் ஒன்று கூடினார்கள். மேலும் அவர்கள் தங்களின் பள்ளியின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் முன்னாள் மாணவர்கள் கணினி ஆய்வகத்தை ஏற்படுத்தி 35 கணினிகள் 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் பள்ளிக்கு வாங்கி தந்தனர். இந்த ஆய்வகத்தை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி திறந்து வைத்தார். மேலும் இதனைத் தொடர்ந்து தங்களுக்கு கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து நினைவு பரிசுகளை வழங்கியும் கல்வி சேவையை பாராட்டினார்கள். இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பின் சிறப்பம்சமாக பள்ளி மரத்தடி கடையில் நாவல் பழங்கள், கொய்யா, மாங்காய் துண்டுகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளி பருவ நண்பர்களுடன் வாங்கி சாப்பிட்டு பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ந்தனர். மேலும் பள்ளி சீருடையுடன் உள்ளதை போன்ற செல்ஃபி பாயிண்டில் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். திருவள்ளூர் அருகே நிலப்பிரச்சனையில் நாட்டு வெடிகுண்டு வீசியும் கத்தியால் வெட்டியும் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் கடம்பத்தூர் ஊராட்சி அருகே
அரசின் இலவச வீட்டுமனை பட்டாவை வாங்கி விற்பதில் 2 கும்பலுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் ராஜ்கமல் என்பவர் மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது நாட்டு வெடிகுண்டுகளை வீசி தப்பித்த நிலையில் ஒரு கட்டத்தில் அவரை வெட்டி கொலை செய்தனர். இதனை தடுக்க வந்த மற்றொரு நபருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற திருவள்ளூர் போலீசார் ராஜ்கமலின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காகவும் காயமடைந்த நபரை மீட்டு சிகிச்சைக்காகவும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலை செய்த மர்ம நபர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே மனநலம் பாதித்த 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் சாலையில் அங்கும் இங்கும் ஓடி சென்று கொண்டிருந்த நிலையில் அவரை போக்குவரத்து போலீசார் சாலையின் ஓரமாக அழைத்து சென்றனர். இந்த நிலையில் திடீரென மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் லாரியின் முன்பு விழுந்து லாரி இளைஞரின் மீது ஏறி இறங்கியது. இதில் படுகாயமடைந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உடனடியாக அதிர்ச்சியடைந்த போக்குவரத்து போலீசார் வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.